இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஷாம்பு நிறைய ஒத்துக்காது. சீயக்காய் போடுவாங்க. சீயக்காயில பார்த்தீங்கன்னு சொன்னா கலப்படம் இருந்தாலோ இல்லைன்னு சொன்னா சீயக்காவே ஒரு நேச்சுரல் பொருள் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பொருள் வந்து அவங்களுக்கு அலர்ஜி ஆனாலும் சளி பிடிக்கும். சளிங்கிறது என்ன, நத்திங் பட் எங்க வீட்டுல எல்லாம் குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் கேட்டோம் அப்படின்னா சளி பிடிச்சோம் சாப்பிடக்கூடாது. வெயில் காலத்துல சாப்பிடக்கூடாது. இப்ப மட்டும் ஐஸ்கிரீம் சூடாது. உங்களுக்கு வாங்கி தர மனசு இல்லை, வாங்கி தர மனசு இல்லைன்னு சொல்லுங்க. பேச்சு வழக்குல சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க, இப்ப தயிர் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர் அந்த இடத்துல சூடுனா ஒண்ணும் இல்ல, அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். தயிர்ல வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு கண்டென்ட் அதிகமா இருக்கும் பர்னிங்ல. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவார், கெட்டிங் மோர் எனர்ஜி. அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா அவங்க சாப்பிடும் பொழுது அந்த எனர்ஜி வரும்பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டிலேயே வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இதே மோர்ல வந்து இந்த ஐஸ்கிரீமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் பிடிக்காது. ஏதாவது இப்போ நம்ம ஐஸ்கிரீம்ங்கிறதே நிறைய நகர்ந்து வந்துட்டோம். முன்ன நமக்கு எப்படி இருக்கும், அந்த மரப்பெட்டியில வச்சு கொடுப்பாங்க. அப்ப அவங்க கைகள் கிளீனா இருக்காது, அவங்க அந்த உரை போட்டிருக்கிற உப்புல இருக்கக்கூடிய தண்ணி அதுல ஏதாவது பாக்டீரியா வைரஸ் இருந்ததுன்னு. வணக்கம். நம்ம இந்திய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயம் அப்படின்னா, ஏதாவது பண்ணா சளி பிடிச்சிரும். தலைக்கு வந்து என்ன இது, தலைக்கு வந்து தண்ணி ஊற்றி தனியா தோட்டாம விட்டா சளி பிடிச்சிரும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும். நீர்க்காய் சாப்பிட்டா இல்லை வேற ஏதாவது பண்ணா உடனே சளி பிடிச்சிரும். அப்போ வந்து நிஜமா இதெல்லாம் பண்ணா சளி பிடிக்குமா, சளிங்கிறது என்ன, இந்த இந்த மித்தெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம் சோபனா. வணக்கம் சிவா. நம்ம முதல்ல வந்து இந்த தலைக்கு தண்ணி ஊத்துறதுல இருந்து ஆரம்பிச்சலாம். என்னோட அந்த ஸ்ரீதரோட பாஷையில சொல்லணும்னா அனெக்டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா கூட, இவ்வளவு பெரிய முடிக்கு வந்து நான் 2 நாளைக்கு ஒரு தடவை தலைக்கு தண்ணி ஊத்தி வருஷம் ஃபுல்லா நான் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து சளி எல்லாம் பிடிக்கிறது. ரெண்டாவது, எவ்வளவு துவட்டினாலும் உள்ள இருக்கிற ஈரம் வந்து காயாது, அப்படியே தான் விட்டுருப்பேன். முதல்ல வந்து இதுக்கு சயின்டிபிக் பேசிஸ் ஏதாவது இருக்கா? தலைக்கு வந்து தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு தோட்டாம விட்டா சளி பிடிக்குமா? அப்படி எதுவும் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா தலையில தண்ணி இறங்கிரும் அப்படிம்பாங்க. அப்போ நம்மளுடைய கற்பனை எப்படி இருக்கும்னா, அந்த மயிர்கால்கள் வழியா தண்ணி இறங்கி உள்ள வந்து அந்த ஸ்கின் லேயர்ஸ்க்கு இடையில தண்ணி தேங்கிக்குங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். தென் அதுக்கப்புறம் அது குத்துது, எனக்கு நீர் கோர்த்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அன்லஸ் அதர்வைஸ் நமக்கு சைனஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இது ப்ராப்ளம் பண்ணும். மற்றவங்களுக்கு வந்துட்டு நார்மலா அப்படி எதுவும் தண்ணீர் தேங்குறதுக்கோ இல்ல வந்துட்டு உள்ள போறதுக்கோ அதுக்கெல்லாம் வந்து சயின்டிபிக்கா எந்த நிரூபணமும் கிடையாது. இன்னொன்னு, சைனஸ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால வருதான். ஏன்னா சைனஸ்ங்கிறது இந்த இடத்துலயும் நீர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உள்ளேயே உற்பத்தியாகி கோத்துக்கும் இன்ஃபெக்ஷன்னால. பட் ஆனா நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கோன்னா, நம்ம மண்டையில ஊத்துனது நேரம் உள்ள போய் அந்த தண்ணி அங்க ஸ்டோர் ஆகிக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். சோ அதனால அந்த தண்ணி மேலேயே ஒரு பயம் இருக்கும். நம்ம தலை குளிக்கணும் அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஸோ நான் அதை காய வைக்கிறதுக்கு சாம்பிராணி ட்ரை பண்றது, இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் சிஸ்டம்ல இருந்திருக்கும். சாம்பிராணி போடுறது, தலை குளிக்காத ஆமா, சரியாகிற வரைக்கும் நம்ம வந்து இது ஒரு வைரஸ்னால வர்ற டிசீஸுங்கிறதையே வந்து மறந்துடுவோம். அது கோல்டு அப்படிங்கிறதே நம்ம வந்து அதுக்கு ஒரு தப்பான பேரு தான் வச்சுங்களேன். அதுக்கும் வந்து கோல்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரும்பாலும் வெளிநாட்டுல வந்து அந்த குளிர்காலத்துல அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் டக்குன்னு டிராவல் ஆகும். சயின்ஸ் ஆக்சுவலா என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க பாடியோட குறிப்பா அந்த சுவாச குழாயோட அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் சரியா வேலை செய்யணும்னா அங்க வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கிற அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கணும். அந்த வெப்பநிலை குறையும் போது அதால அவ்வளவு ரொம்ப பக்காவா அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உள்ள கட்டமைக்க முடியாது. நோய் எதிர்ப்பு உள்ள என்னன்னா அந்த சளி மாதிரி ஃபார்ம் ஆகுறது. அதை தெளிவா பண்ண முடியாதப்போ அங்க வைரஸ் தொற்று, குறிப்பா ரைனோ வைரஸ் தொற்று அதிகமாகுது. அவங்க வந்து இந்த குளிர்காலத்திலையும் இந்த நோயையும் அவங்க தொடர்பு படுத்திக்கிட்டாங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு லேசா பனி தெரியறதே பெரிய விஷயம். நம்ம வந்து குளிர், எங்க வீட்டுல எல்லாம் குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் கேட்டோம் அப்படின்னா சளி பிடிச்சோம் சாப்பிடக்கூடாது. இப்ப மட்டும் ஐஸ்கிரீம் சூடாது. உங்களுக்கு வாங்கி தர மனசு இல்லைன்னு சொல்லுங்க. இது வந்து இந்த தலைக்கு தண்ணி ஊத்துறது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து நீங்க நீர்க்காய் சாப்பிட்டா உங்களுக்கு சளி பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எது எடுத்தாலும் சளி பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சளி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எப்படி அதை கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எது சாப்பிட்டாலும் நம்ம உடம்பினுடைய உஷ்ண நிலைமைய வந்து அந்த பொருளினுடைய தன்மை வந்து மாத்துது அப்படிங்கறதான். பேசிக்கா நீங்க இந்த ஆயுர்வேதா சித்தால எல்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம
பேசிக்கா அந்த சயின்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய டெம்பரேச்சரை வந்து அந்த பொருட்கள் மாத்துறது இல்ல. உள்ள உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா வந்து உள்ள இருக்கு, உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொன்னா உடம்பு தானாவே என்ன பண்ணும், வெப்பநிலையை வந்து உயர்த்தி பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு செப்சிஸ் கண்டிஷன் இருக்கு, ஒரு காயம் வருது, அது ரொம்ப தீவிரமா செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஹைப்போதெர்மிக் ஆயிடுவீங்க. செப்சிஸ் கண்டிஷன்ல உங்க உடம்புடைய வெப்பநிலையை வந்து அது குறைக்கும். பட் இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல நமக்கு ஒரு நோய் தொற்று இருந்து வரக்கூடிய உடல்நிலைன்னு சொல்லலாம். பட் ஆனா இப்போ நம்ம ஒரு லெமன் சாப்பிடுறதுனால நமக்கு வருமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து சளி பிடிக்காது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சளி இருக்குன்னு வைங்க, அப்ப வந்து வைரஸ்களுக்கு எதிரான புரதங்களை உற்பத்தி பண்றதுக்கு விட்டமின் சி வந்து ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஸோ லெமன் சாப்பிடுறதுனாலயோ இல்ல ஆரஞ்சு சாப்பிடுறதுனாலயோ இல்ல நீர்க்காய்கள் நீங்க வேக வைக்கும் பொழுதே அதுல இருக்கக்கூடிய நீரெல்லாம் வந்து உணவோடையே கலந்துரும். நம்ம பூசணிக்காயை போட்டு சாம்பார் வைக்கும் பொழுது அதனுடைய லிக்விடிட்டி அதிகமா வேணா போகுமே ஒழிய உங்களுக்கு உள்ள போயிட்டு அது வந்து சளியெல்லாம் உண்டு பண்ணாது. சளி அப்படிங்கிறது பொதுவா வந்து வைரஸ்னாலயோ பாக்டீரியானாலயோ நமக்கு வரக்கூடிய ஒரு நோய் நிலைமை தான். அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். எஸ், உள்ள உற்பத்தி பண்ணி அந்த வைரஸை வந்து அந்த ஒரு குழகுழப்பான ஒரு சப்ஸ்டன்ஸ்ல பண்ண வச்சு வெளியே தள்ளிடும். அதுவே வந்து உள்ள இருந்து பொறுமையா அந்த சீலியாங்கிற இது கொஞ்சம் கொஞ்சமா வெளில தள்ளி வர்றதுதான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இந்த சளிதான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மைனா உள்ள போன வைரஸ் தான் பிரச்சனை. அதை வந்து வெளில அனுப்புறதுக்கு நம்ம உடம்பு வந்து கஷ்டப்பட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற எண்ணெயை வந்து இதுல நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்களை வந்து எண்ணெயில வந்து சேர்த்தி காய வச்சு குளிக்கிற ஒரு தன்மை இருக்கும். இப்போ மருதாணி, கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் ஹெர்பல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதை நம்ம தலையில ஹெர்பாமேட்டின் மாதிரி அரிய மூலிகைகளை நீங்க வந்து ஆக்சுவலா என்னன்னா நீங்க அந்த மாதிரி எண்ணெயை வந்து ஏதாவது ஒரு பொருள் சேர்த்த எண்ணெயை தலைக்கு வைக்கும் பொழுது அந்த அந்த காம்பனன்ட்னால உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி வந்ததுன்னு சொன்னாலும் நீங்க ரன்னிங் நோஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அலர்ஜியினுடைய ஒரு சிம்டம் வந்து என்னன்னு சொன்னா மூக்குல சுவாச குழாயில வந்துட்டு நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். ஸோ அது நீர் வடிகிறது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, சளியை கன்சிடர் பண்ணிடுவீங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா தொடர்ந்து கோழையா வந்து 3 நாள் 4 நாளைக்கு நமக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ல வர மாதிரி இருந்திருக்காது. சில எண்ணெயை வந்து நம்ம தடவி இருப்போம், அது குளுமை அப்படின்னு நம்ம சொல்றது என்ன மீனிங்னா அந்த காம்பனன்ட் உங்களுக்கு அலர்ஜியா இருக்கும். அது நீங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே வந்து அதே எண்ணெயை இன்னொருத்தர் தடவும் போது அவங்களுக்கு அது வராம இருக்கலாம். இல்ல ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சேம் கைண்ட் ஆஃப் அலர்ஜி பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்தமா அந்த பொருள் வந்து ஒத்துக்காம போகலாமே ஒழிய உடம்பினுடைய வெப்பநிலைமையை மாத்தி தான் நமக்கு சளி பிடிக்குதுங்கிறது ஒரு தவறான கற்பிதம். அப்படி ஒரு கான்செப்ட் வந்து எந்த எண்ணெயிலையுமோ இல்ல எந்த விதமான பொருட்கள் உணவுப் பொருட்களையுமோ கிடையாது. நம்ம அடிப்படையில நம்ம வந்து வெப்பரத்த பிராணிகள் நம்மளோட உடம்பு டெம்பரேச்சர் பண்ணிக்குவோமே தவிர வெளில இருந்து ஒரு பொருள் அது நீங்க உங்களை கொண்டு போய் மொத்தமா ஒரு ஐஸ் பாத்துல வைக்கிறோமோ இல்ல வந்து ஒரு பாய்லர் பக்கத்துல இருந்து டெம்பரேச்சர் அப்பயும் கம்மிதான் பண்ணுமே தவிர அதுக்குள்ள கொண்டு போய் அப்படியே மொத்தமா விழுந்துறதும் நடக்காது, மொத்தமா மேல போகிறது இருக்காது, ஃப்ரீஸ் ஆயிட மாட்டோம் இப்ப நம்ம போனா. ஆனா இந்த உணவுப் பொருட்கள் வந்து பொதுவா இவங்க பேச்சு வழக்குல சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க, இப்ப தயிர் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர் அந்த இடத்துல சூடுன்னா ஒண்ணும் இல்ல, அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். தயிர்ல வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு கண்டென்ட் அதிகமா இருக்கும் பர்னிங்ல. அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவார், கெட்டிங் மோர் எனர்ஜி. அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா அவங்க சாப்பிடும் பொழுது அந்த எனர்ஜி வரும்பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டிலேயே வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இதே மோர்ல வந்து அந்த கொழுப்பு கண்டென்ட் கட்டாயம் வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம அதை லிக்விட் டைலூட் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். அதை வந்து அவங்க இப்படி இன்டரப்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஐஸ்கிரீமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் பிடிக்காது. ஏதாவது இப்ப நம்ம ஐஸ்கிரீம்ங்கிறதே நிறைய நகர்ந்து வந்துட்டோம். முன்ன நமக்கு எப்படி இருக்கும், அந்த மரப்பெட்டியில வச்சு கொடுப்பாங்க. அப்ப அவங்க கைகள் கிளீனா இருக்காது, அவங்க அந்த உரை போட்டிருக்கிற உப்புல இருக்கக்கூடிய தண்ணி அதுல ஏதாவது பாக்டீரியா வைரஸ் இருந்ததுன்னு சாப்பிடணும் நிறைய பரவி இருக்கும். ஐஸ் எல்லாம் வச்சு இவங்க ஐஸ் பண்றாங்க படிக்கும் போதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்ப நம்ம லெமன் சாப்பிடும் போதுமே ஒரு காய்கறி கடையில போய் வாங்குறவங்க யாரும் கிளவுஸ் போட்டு கிடையாது. அந்த இது மேல ஏதாவது வைரஸ் இருந்து ஒரு தொற்று இருந்தாலும் அது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இது அப்படி வந்து யோசிக்க மாட்டோம், இதை சாப்பிட்டா எனக்கு அந்த காசு ஏதாவது ஒரு டைம் அது நிகழ்ந்திருக்கும். பிரெயின் வந்து அதை பிக்ஸ் பண்ணிக்கும், எப்ப எனக்கு லெமன் சாப்பிட்டாலும் எனக்கு ஃபீவர் வந்துரும், எப்ப வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எனக்கு கோல்டு வந்துரும். இப்ப டான்சில் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ரலா அந்த ஓவர் சில்னஸ்க்கு வந்து அந்த கிளான்ஸ் வந்து அதுல திருப்பி இதே தான் ஏதாவது அதுல கண்டாமினேட்டடா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா டான்சில் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அலாம் பண்ணுவோம், அதனால அது வீங்கிரும். பட் ஆனா மைண்ட் எப்படி பிக்ஸ் பண்ணிக்கணும், இப்ப நல்ல ஒரு பிராண்டட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாலும் அது அதே ரூல அப்ளை பண்ணும். பட் ஆனா அதெல்லாம் இப்ப ரொம்ப கம்மியா பாக்கலாம். நம்ம நடைமுறையிலே பார்த்தா இப்பத்த குழந்தைங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் சளி பிடிக்கிறது இல்ல. நம்ம நோய் தடுப்பாற்றலே வந்து டோட்டலா வந்து நிறைய. இப்ப அப்படி பார்த்தா கொரோனா ஒரு வகையில நமக்கு சளிதான். பட் ஆனா கொரோனான்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய பயம் வந்து
கோல்டுன்னு சொல்லும் போது இருக்கிறது இல்ல இல்ல ஒரு கண்மூடித்தனமா இந்த விஷயங்களை நம்ப வேண்டாம். நீங்க வந்து நிஜமா ஒரு கண்டாமினேட்டட் வாட்டரோ இல்ல ஒரு கண்டாமினேட்டட் ஃபுட்டோ இருந்தா உங்களுக்கு சளி பிடிக்க தான் போகுது. ஆனால் அதை வந்து நீங்க அந்த பொருளோட தொடர்பு படுத்திக்க தேவையில்லை. அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், அவ்வளவுதான். அந்த இன்ஃபெக்ஷனை நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா போதும். மற்றபடி இது சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எந்த கட்டுப்பாடுகளும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய உடம்பினுடைய ரியாக்ஷனை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இப்ப எனக்கு ஒரு பொருள் சாப்பிட்டா அது எனக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸா சென்சிபிளா இருக்கணும். நான் ஒரு தடவை கத்திரிக்காய் சாப்பிட்டு எனக்கு ஒத்துக்கல, அடுத்த வாட்டி 2வது தடவை அந்த கத்திரிக்காயை சாப்பிடும்போதும் போன தடவை வந்த மாதிரி அதே ப்ராப்ளம் வருது, 3வது வாட்டி அதே ப்ராப்ளம் வரும் பொழுது நான் என்ன குறிச்சு வச்சுக்கணும்னா, எனக்கு இந்த ரக கத்திரிக்காய்க்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஒவ்வாமை இருக்கு, அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஆனா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கத்திரிக்காய் சாப்பிட்டாலே எல்லாருக்கும் அரிப்பு வந்துடும் சொல்லி அதை காமன் ஸ்ட்ராட்டஜி ஆக்க முடியாது. ஸோ நம்ம பாடி வந்து இட் வில் டெல், அது ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்களுடைய நீங்க உள்ள கொடுக்கறதுக்கு இட் டெஃபினெட்லி இட் ரெஸ்பாண்ட். ஸோ அந்த மாதிரி யாராவது வந்து 1000த்துல ஒருத்தருக்கு இந்த இஷ்யூ வந்து வந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஈவன் அது ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி சம்டைம்ஸ் இட் மே கிரியேட் டேமேஜ். அது ஆன்டி ஆக்சிடென்ட் இன்செல்ஃப் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓன் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கும் பொழுது ஏதாவது டேமேஜ் வந்திருக்கலாம், அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் இருந்திருக்கலாம். பட் எனக்கு வர்றதுனால இப்ப எலுமிச்சம்பழம்னாலே சளி பிடிக்கும், எண்ணெயை வந்து தேய்ச்சி குளிச்சாலே சளி பிடிக்கும்னு அது ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி ஆக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு குளிக்கிறேன் நீங்க சொல்றீங்கல்ல, நான் இவ்வளவு தடவை தலை குளிச்சிருக்கேன் எனக்கு ஒன்னும் ஆனது இல்லை. ஒருத்தர் 2 பேருக்கு இது இஷ்யூ நெகட்டிவா இருக்கிறவங்க இருக்கலாம். பட் அவங்க வந்து அதை வந்து அவங்க கன்சிஸ்டன்சியா கவனிக்கணுங்கிறேன் நான். எல்லாருக்கும் பொருத்தி பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு யுனிவர்சல் சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. தலை குளிச்சா சளி பிடிச்சிரும் இட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட். எனக்கு தலை பிடிச்சா எனக்கு தலை குளிச்சா எனக்கு சளி பிடிக்குது இட்ஸ் த ஸ்டேட்மெண்ட். அது வந்து நீங்க அதுதான் காரணமாங்கிறது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஷாம்பு நிறைய ஒத்துக்காது, சீயக்காய் போடுவாங்க. சீயக்காயில பாத்தீங்கன்னு சொன்னா கலப்படம் இருந்தாலோ இல்லைன்னு சொன்னா சீயக்காவே நேச்சுரல் பொருள் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பொருள் வந்து அவங்களுக்கு அலர்ஜி ஆனாலும் சளி பிடிக்கும். சளிங்கிறது என்ன, நத்திங் பட் உங்களுடைய அந்த ட்ரக்கியால வரக்கூடிய இரிட்டேஷன், அது வந்து அலர்ஜியினுடைய முக்கியமான சிம்டம். ஸோ அதை நம்ம சளின்னு இன்டரப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி சில வகை கெமிக்கல்ஸ் ஒத்துக்காது ஷாம்பூல, அவங்களுக்கு அதே மாதிரி சிம்டம் வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், தலைக்கு குளிக்கிறதுனால வருது அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுவோம். உங்க உடம்பு சொல்றத கண்டிப்பா நீங்க பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க நம்ப வேணாம் அப்படிங்கிறது தான் டேக்அவே. நன்றி சோபனா. நன்றி. சந்திக்கலாம்.